ஹாய் மக்கா, நடந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் இளையராஜா கண்ணன் சாரோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புக்கில் இருந்து மோர் தென் 12 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுவும் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. இதை பற்றி ப்ரூஃபோட பார்த்துடலாமா? ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற கொஸ்டினை செக் பண்ணுங்க. ஒரு தடத்தின் வழியே பரவும் சைகையின் அலைவீச்சு அல்லது குன்றுதலை கீழ்கண்டவாறு அழைக்கலாம் அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்கிற லைனை அப்படியே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. 2.59 இந்த பேஜ்ல இருக்கிற எக்ஸாக்டான கொஸ்டினை தான் பாத்தீங்கன்னா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க. ஸ்கிரீன்ல தெரியுற கொஸ்டின் செக் பண்ணுங்க. அதாவது கூற்று மற்றும் காரணம்னு கேட்டிருக்காங்க. பிபி மற்றும் HSO4 ஆகியவற்றுக்கு இடையே நிகழும் வினையால் காரிய சல்ஃபேட் உருவாகிறது அப்படிங்கிற கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புக்கில் இருக்கிற எக்ஸாக்டான கொஸ்டினை தான் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் கூட நான் ஷேர் பண்ணுறேன், 5.11. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அல்லது கரும்பு போன்ற புதுப்பிக்கத்தக்க தாவர வளங்களிலிருந்து பெறப்பட்ட பிளாஸ்டிக்கை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாலிலாக்டிக் அமிலம். பேஜ் நம்பர் செக் பண்ணிக்கோங்க, 7.93. ஸோ இந்த பேஜ்ல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லாமல் கொஸ்டின் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. எடுத்து பாருங்க, VNTR என்பதை குறிப்பிடுவது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான டைரக்ட் கொஸ்டின் தான் இது பார்த்துக்கோங்க. டைரெக்டாக இந்த புக்கில் இருந்தே அப்படியே வந்து நமக்கு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 கேள்விகள் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு பார்ட் 1ல் வந்து 4 கொஸ்டின் சாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன் ப்ரூஃபோட. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தது பார்க்கலாம்.